புடிச்சுக்கிட்டு போய் 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 கையால புடிச்சுக்கிட்டு நீ போய் போய் வந்தனா அப்படியே டாரா கீஞ்சு போடும். ஏண்டி அப்படியே பட்டி இதுவே வேண்டி வாங்கடி உட்காந்து பேசிட்டு போகலாமா? உட்காருங்கடி. எனக்கு வந்து மாப்பிள்ளை பாத்துருக்காங்க அக்கா. எங்கடி பாத்துக்கிறாங்க? எந்த ஊர்லயா பாத்துக்கிறாங்க? இந்த ஊர்ல எல்லாம் இல்லக்கா, எங்க சொந்த ஊர்லயே என் தாய் மாமா பையனே. ஆமாக்கா, விட்டு வைக்கிறது கிடையாது. ஏங்கா தாய் மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு ஒரு பேரு சொல்லுது. ஆமா அக்கா படிச்சிருக்கேன். எத்தனாவது படிச்சுக்கிறேன்? நானா 12வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. சரிடி சொல்லுடி. அக்கா கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கும், நீங்க அனைவரும் வந்துருங்க. வந்துடுறேன்டி. ஆமா வந்து கல்யாணத்தை நான் பாக்குறேன். சரிக்கா. பாப்பா உனக்கு என்னடி ஆச்சு? ஏண்டி என்னடி ஆச்சு? என்னைய கேக்குறேன் அக்கா, ஒண்ணு நான் வயசுக்கே வரலக்கா. ஓய் அம்மா பெருசாக்கறா ஏண்டி நல்லா முத்துன மூஞ்சி போட்டு வயசுக்கு வரல? நானா என்ன பார்த்தா யாருன்னா சொல்லுவாங்களேக்கா. ஏண்டி உன்ட வயசுக்கே வரலன்ற? ஆமாக்கா. இந்த ஊர்ல எத்தனை பேர்கிட்ட நம்பர் வாங்கி வச்சிருக்க? அக்கா ஊர்ல மட்டும் வாங்காத. அப்படியாப்பட்ட பெண்ணு நான் இல்லக்கா. யாரையும் பார்க்கலக்கா. ஏண்டி இப்படி ஒழுக்கமெல்லாம் சொல்லாதடி. உன்னை பத்தி நான் பாத்துருக்கிறேன்டி. ஆமாடி. எங்க பாத்து? ரெண்டு பொண்ணு அக்கா தவற நினைக்காது. எங்க தாய் மாமா பையன்க்கா. எல்லாருக்கும் தாய் மாமா பையன். அதான் நான் சொன்ன இந்த ஆலமரத்தடியில வந்து உட்காராதீங்க, புழு புற மேல நெண்டுது பாரு. ஏண்டி அக்கா, ஏண்டி கொஞ்சமா சரி இருக்குதா இல்லையா? நான் மானு கம்மியா உட்காருக்கிறேன். எதுக்கு என் மேல கை வைக்கிறேன்? ஏண்டி நான் உங்க மேல கையே வைக்கலடி. வேற யாரு வைப்பாங்க கையை? இல்லையே. ஏண்டி பாப்பா உனக்கு என்னடி ஆச்சு? அக்கா நான் இந்த கம்பெனி தங்கராஜ் அவன் திருமணம் செஞ்சுக்கலக்கா. அப்படியா? மாப்பிள்ளை நல்லா அடக்கம் உண்டவரும் அந்த கொடக்குமா பொம்பளை வேறு பொம்பளை. நல்ல இடத்துல தான் கை வச்சுக்கடி பாப்பா. அப்படியா? நல்லா சந்தோஷமா இரு. அப்படியா அக்கா? உனக்கு என்னடி ஆச்சு? அங்க எங்க கேட்டு கடைசி என்னடியா வண்டிங்களா? ஆமாண்டி. ஏடி பாப்பா எனக்கு சங்கீதவாடியில இருந்து என் மாப்பிள்ளையோட பொண்ணு பார்க்க வந்தாங்கடி. பார்க்க வந்தாங்களா? ஆமா. என்னடி ஆச்சு? மாப்பிள்ளை வந்தது வராதமா? வந்தது வராதமா? அடியா தோப்பு குடும்பம் பேசுறான்னு கூப்பிடுறாண்டி. தோப்பு கூட்டின்னு போயிட்டு ஏடி மாப்பிள்ளை வந்தது வராதமா? தடியா தோப்பு கூட்டின்னு போயிட்டு தப்பு பண்ண கூப்பிடுறாண்டி. தப்பு பண்ண கூப்பிடுறாரா? ஐயோ கல்யாணத்துக்கு முன்னே தப்பு பண்ண கூப்பிடுறாரா? என்னடி சொல்றேன்? திருட்டு பசங்களுக்கு வேலையே கிடையாது. எங்க இங்கெல்லாம் வேலையே இல்லைங்க உங்களுக்கு போது. எங்க இருக்கோ வீட்டுல தான் கொள்ளை அடிக்கிறப்பாங்க. ஆமா இங்க மலர் சொல்லியா கொள்ளை அடிக்க வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க. காதல் முகம் வந்துருச்சு. காதல்ல பிடிக்காதுங்க. தெரியாத பசங்களுக்கு கூட கத்து கொடுத்து நல்ல வாழ்க்கை செய்யறவங்க கூட கத்து கணவன் அப்படியானா
காதல் வேலை. காதல் இல்லையா? அப்படிப்பட்ட காதலியே எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்? வேணாம். ஒரு முறை செஞ்சு பாரு. வேண்டாம் நீ. நான் எங்கனா போனா கூட தேடிக்கிட்டு வருவேன். போன் பண்ணுவேன். உங்களையா? இந்த மூஞ்ச பார்த்து நான் தேடி வருவேன். அந்த மண்டி அவன் மூஞ்சி அவன் முகம் கட்டி பாரு. இந்த மூஞ்சி தேடி நான் வருவேன். என் மூஞ்சிக்கு நான் திறந்துட்டு பாக்குறியா? ஏங்க என்னத்து திறந்து பாக்கவா? அப்படி தெளிவா சொல்லுங்க. கிளியே கிளியே எப்பால கிளியே. வர முடியாதுங்க. அதத்தான் நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைக்காத பொருள் அப்படியா? ஏங்க ஏனென்றால் அத்தான் என்று அழைத்து வர ஒரு அத்தனை என்று அழைக்க வேண்டுமா? என் உயிரே போனாலும் ஒரு பொழுது அப்படி ஒன்று குறைக்க மாட்டேன். கூப்பிடவே மாட்டேன். சொன்னாய். ஒத்தையா போகுதம்மா என்னோட ஒத்தையா
முத்துமணி மாலை ஒண்ணு தினந்தோறும் கோத்து வச்சு பொத்தி பொத்தி மனசுக்குள்ள பூ போல காத்து வச்சு காட்டா கண்ணிரண்டு கட்டிக்கிட்டு கண்ணாடியே பார்க்க வந்தேன் ஒத்தையடி பாதையிலே புருஷனும் சுங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு ஒரு பொழுதும் நான் முத்தம் கொடுக்கவே மாட்டேன். தன்னன் தனிமையிலே மாற்றப்பட்டால் சிங்கத்தின் வாயில அகப்பட்டது போல் நீ இப்ப நீ வர முடிய முடியாது. முடியவே முடியாது. எனக்கு கிடைக்காத ஒரு பொருள் அவனுக்கு கிடைக்க கூடாது. சத்தியமா சொல்ல செத்து போ கேட்க முடியாது. ஏய் இதோ போர் என்ன செய்யறேன்